கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா போட்ட பிளான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே ஆப்போசிட்டாக அப்படியே மாறி வந்துருச்சு. வெண்ணிலா என்ன பிளான் போட்டிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி அன்பும் வெண்ணிலாவும் பார்த்தீங்கன்னா தனியாக காரில் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டு இருக்கும்போது நடுவுலேயே அவங்கள கடத்தி ஒரு காடுமான ஒரு ஏரியாவில் போய் வச்சிடணும். அங்கே வந்து வச்சுருந்தா தான் அவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து பார்த்தீங்கன்னா அடியாளங்களுக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்து இந்த பிளானை ஓகே பண்ணியிருப்பாங்க. ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நினச்சது நடக்காமல் கண்மணியும் அன்பும் பார்த்தீங்க அப்படின்னா காரில் போகிறாங்க. கண்மணிக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு கோல்டு இருந்தனால கண்மணியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் நான் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு வரேன், நீ முன்னாடி போன்னு சொல்லிட்டு அன்பு வெண்ணிலா கிட்ட சொல்லிட்டு கண்மணியை கூட்டிகிட்டு காரில் போகிறாங்க. ஐயோ இவங்க 2 பேரையும் கடத்திடுவாங்களே, பிளான் சொதப்பிருமேன்னு சொல்லிட்டு அடியாளங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வெண்ணிலா சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கால் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகலை. இதனால பார்த்தீங்கன்னா அவங்க செட் பண்ண ஆளுங்க எல்லாமே அன்பையும் கண்மணியும் கடத்திட்டு போயிடுறாங்க. கடத்திட்டு போனது மட்டும் இல்லாமல் அவங்களோட பிளான் வந்து கரெக்டாக சொன்னபடி நடக்கணும் அப்படிங்கிறனால 2 பேரையும் மாற்றி மாற்றி தன்னோட லவ் சொல்ல வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களும் சொல்றாங்க. ஒருத்தரை மாத்தி சாப்பாடு ஊட்ட வச்சுக்கிறாங்க. ஒருத்தர் மடியில ஒருத்தர் படுத்து தூங்க சொல்றாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சொல்றாங்க. வெண்ணிலா போட்ட பிளான் நடக்காட்டியும் இது அன்புக்கும் கண்மணிக்கும் நல்லபடியா அமைஞ்சிருச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா வெண்ணிலா வந்து செம்ம கடுப்பாயிருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.